நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதட நாமம், இணையில்ல நாமம். வாழ்க்கையில் வெளிப்படையா ஏதோ சில மாற்றங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஏதோ சில வெண்ண வஸ்திரமெல்லாம் தரிச்சுக்கிட்டு அப்படிலாம் வந்துச்சுன்னு சொன்னா பரிசுத்தமெல்லாம் வந்துடாதுங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆமா ஐயா, பரிசுத்தத்துக்காக அப்படி இப்படின்ற உலக பிரமாணங்கள் சிலதெல்லாம் வச்சுக்கிட்டு, உலகத்தில் ஏதோ படிச்சதெல்லாம் பேசிக்கிட்டு, வாழ்க்கையில் இப்படி சொன்னதுனால பரிசுத்தம் வந்துருன்றது இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, திருவசனத்தினாலே நீங்கள் கற்றுக்கொண்டதும் கேட்டுக்கொண்டதும் அறிந்து கொண்டதுமான சத்தியத்தின்படி தண்ணீர் முழுக்கினாலே ஒரு மனுஷன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுதே அவன் பரிசுத்தமானின் பட்டியலில் எழுதப்படுகிறான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னான் இங்கே பிறந்தான் என்று அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. சபர் ரெஜிஸ்டர்ல நம்ம பெயர் இருக்கோ இல்லையோ, ஆமென் ஐயா, உலகத்தில் இருக்கிற பட்டியல்ல நம்ம பேர் இருக்கோ இல்லையோ, ஆனா பரலோக பட்டியல்ல நம்ம பேர் இருக்கு. என்னைக்கு ஞான ஸ்நானம் பெற்று இயேசுவே அப்படின்ட்டு ஒரு உடன்பாடு செய்றீங்களோ, அன்னையிலிருந்து நீ என் மணவாட்டி என்று உனக்கு ஒரு அலங்கார பெயர் ஆண்டவர் வச்சிடுறார். ஹல்லேலூயா. திருமுழுக்கினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். கர்த்தரோடு செய்து கொள்கிற உடன்பாட்டினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். மட்டுமல்ல, படிங்க சிஸ்டர், வேதம் என்ன சொல்லுகிறது? கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததினாலே 3 ஆணிகள் அடிக்கப்பட்டு 39 ஆழமான அடிகள் அந்த சரீரத்திலே கொடுக்கப்பட்டு, சிரசெல்லாம் முள்முடி தரிப்பிக்கப்பட்டு, சிவப்பங்கி கொடுக்கப்பட்டு, கடைசி சொட்டு ரத்தம் வரையும் நமக்கு சிந்தி தந்தார். அந்த இரத்தத்தால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. உலக நீதி அல்ல, உலக வேஷம் அல்ல. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உலக வஸ்திரம் அல்லங்க, உலகத்தில் இருக்கிற சிற்சில திருச்சபை உறவுகள் அல்ல. இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே விட்டு விடாதிருங்கள். நீங்கள் உங்களைத்தானே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். தேவனாகிய கர்த்தரும் மனிதனும் சேர்ந்து செய்கிற ஒரு கூட்டு முயற்சி தான் பரிசுத்த வாழ்க்கை என்றேனே. கர்த்தர் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கார். இதெல்லாம் உனக்காக தான் செஞ்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்தமா உலகத்துல வாழணும்னு நினைச்சேன்னு சொன்னா, இன்னைக்கு என் நாமத்தின் மேன்மை மேலான நாமம், என் ஆவியின் அனுக்கிரகம், தண்ணீர் முழுக்கினால் நீ பெற்றுக்கொள்ளுகிற உடன்பாடு, என் ரத்தத்தினால் வருகிற மேன்மை எல்லாம் உனக்குத்தான் அப்படின்ட்டார் அவர். நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் இந்த பூமியிலே நிலைப்பதற்கு தன்னையே தந்து விட்டார். நம்ம பங்கு என்ன? ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் இருப்பதற்கு இன்று நீ உன் இருதயத்தில் தீர்மானம் செய்வாயாக. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவ சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து பிறக்கலாகாது. ஆமென். அது கோபத்திலையும் வந்துடக்கூடாது, வேகத்திலையும் வந்துடக்கூடாது, உன் சுபாவத்திலையும் வந்துடக்கூடாது. ஆமென். கெட்ட வார்த்தை பிறக்க கூடாது. வம்பு வார்த்தைகளை பேசாதே, வீணான வார்த்தைகளை பேசாதே. ஹல்லேலூயா. அவிசுவாசத்தை பேசாத. வாயின் வார்த்தை எல்லாம்
தேவ சமூகத்தில் பிரீதியா இருக்கணும். அப்புறம் கண்ணுக்கு கலிக்கம் போடணும். பிரைஸ் தி லார்ட். யோபுன்ற பக்தன் சொன்னார், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனுக்கு பயப்படுற மனுஷன் சொன்னார். 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? கண்ணோட உடன்படிக்கை பண்ணார். ஏன்னா ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. புதிய ஏற்பாட்டு கால பிரமாணம் ரொம்ப கடினமானது. கைகளை தட்டி கத்தர மயப்படுத்துங்க. ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்துட்டாலே போதும். ஆமென். அது மட்டும் இல்ல, ஒரு சகோதரனை, புருஷனை இச்சையோடு பார்த்தாலும் அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆக கண்ணுக்கு கலிக்கம் விடணும். கண்ணு தேவையில்லாதெல்லாம் பார்க்க கூடாது. தோட்டத்தில் அழகான ஆண்டவர் வச்சிருந்தார். பார்த்தாள், ரசித்தாள், ருசித்தாள், தோட்டத்தை விட்டு வெளியே போனாள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆஹா, என்ன அழகு! அழகெல்லாம் ரசிக்க கூடாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க இப்படிலாம் சொன்னா எப்படிங்க அப்படின்னு கேட்காதீங்க. பைபிள் சொல்லுதுங்க. இயேசுதாங்க உங்களுக்கு அழகு. அவர் 1000 10,000 பேர்களிலே சிறந்தவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. 1000 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தாங்க ரசிக்கணும். அவர் அழகை போல் வேறொரு அழகு இல்லை. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலி. ஆமென். அந்த அழக ரசிங்க. ஆமென். வாய்க்கு, கண்ணுக்கு, சிந்தைக்கு, ஐயா வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நீ எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவில் அவைகளை சிலுவையில் அறைந்து சிறைப்படுத்தி பரிசுத்தமாய் வாழு. கட்டுப்பாடு செய்யணும். வாழ்க்கையில ஒரு பெரிய கோட்டை கட்டி இருந்தோம். ஆமென். மேலான நாமம் வானாரி வானவரே சுவிநாமம், இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம்.